முன்னாடிலாம் ஜிபி முத்துக்கு நிறைய பார்சல் அனுப்புவாங்க. அவர் உட்காந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பார்ல. அது மாதிரி எனக்கும் இப்போ நிறைய பார்சல் வந்துச்சு. ஜூலை 1 டாக்டர்ஸ் டே வந்து இல்லையா, அன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தாங்க ஜேசிஐ மன்னார்குடியிலேருந்து. அவங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க நேச்சுரல் ஃபுட்ஸோட சத்து மாவு. இது நான் ஆக்சுவலாக முன்னாடியே இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் மன்னார்குடியோட ஹோம் ப்ராடக்ட் தான். மம்மி தாய் மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் சபரி அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரும் பார்க்க வந்திருந்தார் டாக்டர்ஸ் டே அன்னைக்கு. அவரும் இதான் கொடுத்துட்டு போயிருந்தாரு. சத்து மாவுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அடுத்தது ஸ்ப்ரவுட்டிஸ். இவர் புதுசா செர்லாக்கு சப்ஸ்டிடியூட்டா மில்லட்ஸ் மம்மம்னு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எனக்கு சாம்பிள் அனுப்பிச்சிருந்தாரு. பட் நம்ம குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, செர்லாக் சாப்பிட்ற வயசை தாண்டிட்டாங்க. செர்லாக்கோட எனக்கு ஆக்சுவலாக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அவரோட பையன் ஒரு 9 months ஓல்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன்ல செர்லாக்ல வீட் ஆப்பிள்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு, அந்த ஃப்ளேவர் கொடுத்தோம். ஒரு பவுல் தான் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குலாம் ரொம்ப ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டொமக் பெயின்ல கடந்து தவிச்சிட்டான், ரொம்ப அழுது ரொம்ப துடிச்சிட்டான். ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சிறுதானியங்கள் மேல ஒரு ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சோன்னே வீட்டிலேயே ராகி பவுடர், கம்பு பவுடர், சாமை, திணை இது எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி பாலில் கலந்து செர்லாக் மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன ஐட்டங்களும் மில்லட்ஸ் அப்படின்னு இவங்களும் ஒரு ஹோம் பேஸ்ட் கம்பெனி தான். இவங்க பாக்ஸ்ல அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேட் பை 2 nurses. ஸோ இவங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போதே சொன்னாங்க, இது பார்ட் டைமா பண்றோம், நல்ல குவாலிட்டியா பண்றோம், நீங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே சிஸ்டர், தாராளமா நீங்க அனுப்புங்க, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு. இதுல வந்து கேரளா பனானா பவுடர், ஓட்ஸ் பவுடர், ப்ரௌன் ரைஸ் வித் சீரியல்ஸ், முளை கட்டிய ராகி மாவு, சத்து மாவு. சத்து மாவோட பிராண்ட் அம்பாசிடராகவே ஆக்கிட்டாங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, இது அன்பெய்டு ப்ரொமோஷன் தான். இது சொன்ன எல்லாருமே ஹோம் பேஸ்டு ஸ்மால் பிஸ்னஸ் தான், சின்ன சின்ன கம்பெனிஸ் தான், கார்பரேட் கம்பெனிஸ் கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் என்னமோ ஷேர் பண்றோம். இது நல்ல விஷயத்த நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்கள கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட நேம் யூஸ் பண்ணால் 30% ஆஃப் அந்த மாதிரி பிஸ்னஸ், B2B பிஸ்னஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஓட்ஸ் பவுடர், பனானா பவுடர், இது ரெண்டையும் வச்சு இதோட அடிஷ்னலாக கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் நம்ம ஒரு பனானா கேக் செஞ்சுக்குவோம். பயப்பிடிச்சிட்டான்.